ஒரு அழகான காட்டுல சிகப்பு ரோஜா மலர்ந்து இருந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன சின்ன வண்ணத்து பட்டாம்பூச்சி நண்பன். தினமும் அது வந்து ரோஜாவோட பேசும், சிரிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் வண்ணத்து பூச்சி சொன்னது, நான் கொஞ்சம் வெளியில சுத்திட்டு வரேன். ரோஜா சிரிச்சுக்கிட்டு சரி சீக்கிரம் வான்னு சொன்னுச்சு. வண்ணத்து பூச்சி மகிழ்ச்சியா பறந்துட்டு போச்சு. வண்ணத்து பூச்சி திரும்பி வந்ததும் என்ன பார்த்துச்சுன்னா, ரோஜா இன்னொரு தேனியோட பேசிக்கிட்டே இருந்துச்சு. தேனி அத கேட்டுக்கொண்டே தேன் சேகரித்துக் கொண்டிருந்தது. வண்ணத்து பூச்சி மனசு உடைஞ்சிருச்சு. நீ என்கிட்ட மட்டும்தான் நண்பியா இருக்கணும்னு கோபமா சொன்னுச்சு. அது ரொம்ப வருத்தமா இருந்தது. ரோஜா மெதுவா சொன்னுச்சு, தேனியன் தேன் எல்லாத்தையும் சேகரிச்சு மனிதர்களுக்கு உதவுது. அதனால நான் அதோட நண்பியா இருக்கிறேன். நீ பொறாமை படக்கூடாது வண்ணத்து பூச்சியே. அடாடா, வண்ணத்து பூச்சி உணர்ந்துச்சு. இனிமேல் நான் பொறாமை படமாட்டேன். மன்னிச்சிடு ரோஜான்னு கண்ணீரோட சொன்னுச்சு வண்ணத்து பூச்சி. ரோஜா சொன்னுச்சு, அழுக்காற்றின் நல்லவை செய்யார், இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கு அறிந்து. அதாவது பொறாமை உள்ளவங்களுக்கு வெளியில இருந்து தண்டனை வேணாம், அவங்களோட பொறாமையே அவங்களுக்கு தண்டனை. பட்டாம்பூச்சி, ரோஜா, தேனி மூவரும் மீண்டும் நல்ல நண்பர்களாக இணைந்தனர். அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர்.